உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை எப்போதும் கைவிட்டு விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முதலில் கற்க வேண்டியவை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். விடாமுயற்சி மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். லைஃப் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம். மெனி பீப்புள் ஃபெயில் பிகாஸ் they are try to copy others, not realizing that everyone has a different question paper. அதாவது வாழ்க்கை என்பதுதான் மிக மிக கடினமான தேர்வு. அதில் நிறைய மக்கள் தோல்வி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால் அடுத்தவர்களின் விடையை பார்த்து எழுதுவது, அதாவது அடுத்தவர்களைப் போலவே வாழ நினைப்பது. இதில் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வினாக்கள் வழங்கப்படுகிறது. எனவே பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இதயம் தூய்மையாக இருந்தால் வாழ்வில் எதைக்கண்டும் பயம் ஏற்படாது. உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே உயர்வானது. அழகை ரசிக்கும் இதயங்களை விட அன்பை ரசிக்கும் இதயங்களே உண்மையானவை. உதவுவதற்கு மனசுதான் வேண்டும், உருவம் தேவையில்லை. வாழ்க்கை ஓடுகிறது, முடிந்தவர்கள் ஓடுங்கள், முடியாதவர்கள் நில்லுங்கள், ஆனால் எதிர்த்து நில்லுங்கள் கூறியவர் சச்சின் டெண்டுல்கர். விலங்குகள் கூட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிறம்தான் மாறுகின்றன, ஆனால் மனிதன் மட்டும்தான் மனம் மாறுகிறான். இங்கு அனைவருக்கும் ஒவ்வொரு வேடங்கள் உண்டு. நடிக்க தெரிந்தவன் அவனாகவே நடிக்கிறான், தெரியாதவன் மற்றவரை பார்த்து நடிக்கிறான். உங்களை ஜாதி மதம் பார்க்காமல் சுமந்து செல்கிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதி சண்டைக்காக எங்களை கல்லை கொண்டு எரிந்து வீணாக்குவது சரிதானா? இப்படிக்கு பேருந்து. நன்மை செய்தால் துரோகத்தை மறந்துவிடு, நண்பன் செய்தால் குற்றத்தை மறந்துவிடு, காலம் தந்தால் சோகத்தை மறந்துவிடு, காதல் தந்தால் காயத்தை மறந்துவிடு, இன்பம் தந்தால் இன்னல்களை மறந்துவிடு, பிரியம் தந்தால் பிரிவை மறந்துவிடு. பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையுமே செய்ய முடியாது. துன்பத்தை விட அதிக துன்பமானது துன்பம் வந்துவிடுமோ என்ற அச்சம்தான். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள தவறிய நிமிடத்திலிருந்து உங்களுக்கு முதுமை பருவம் தொடங்குகிறது. முகத்துக்கு ஒளி, தலைக்கு குளிர்ச்சி, இதயத்துக்கு கதகதப்பு, இம்மூன்றையும் ஒரே நேரத்தில் தருவது புன்னகை மட்டுமே. எந்த அளவிற்கு நீ விவாதங்களில் ஜெயிக்கிறாயோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பை இழக்கும் வாய்ப்பை உண்டாக்கி கொள்கிறாய். எப்போதும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்ய வேண்டியதில்லை, உங்களை விட சிறப்பாக செய்தாலே போதுமானது. மற்றவர்களின் கருத்துக்கள் என்றும் தீர்ப்பு அல்ல, அது அவர்களின் எண்ணங்களிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அபிப்பிராயமே. என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொம்மை அல்ல. உன்னை பிடித்து உன்னை வாங்க நீ என்பது நீயே. உனக்கு பிடித்தால் போதுமானது. மன நிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு, நதி போல. ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் உனக்காக கடலாக. நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாவது தெரியாது, ஆனால் இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் பழியும், போனால் வராதது மானமும் உயிரும், தானாக வருவது இளமையும் மூப்பும், எளிதில் அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும், தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும், அழிவை தருவது பொறாமையும் கோபமும், சமமானது அனைவருக்கும் பிறப்பும் இறப்பும். மெதுவாக பேசு, உன் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும் கூறியவர் வள்ளலார். பணம் ஒரு குரங்கு. பணம் இல்லாத போது ஹோட்டலில் வேலை செய்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுகிறான். பணம் இருக்கும்போது வீட்டில் சமைச்சாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறான். பணம் இல்லாத போது வயிற்றை நிரப்ப சைக்கிளில் போகிறான். பணம் இருக்கும்போது வயிற்றை குறைக்க சைக்கிளில் போகிறான். பணம் இல்லாத போது சோத்துக்காக அலைகிறான். பணம் இருக்கும்போது சொத்துக்காக அலைகிறான். பணம் இல்லாத போது பணக்காரனாக நடந்து கொள்கிறான். பணம் இருக்கும்போது ஏழையாக காட்டிக்கொள்கிறான். நிம்மதியாக இருக்கும்போது பணத்தை தேடுகிறான். பணம் இருக்கும்போது நிம்மதியை தேடுகிறான். நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய விஷயங்கள்: மிக மிக நல்ல நாள் இன்று, மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு, மிகவும் வேண்டியது பணிவு, மிகவும் வேண்டாதது வெறுப்பு, மிகப்பெரிய தேவை சமயோஜித புத்தி, மிகப்பெரிய கொடிய நோய் பேராசை, மிகவும் சுலபமானது குற்றம் காணல், மிகவும் கீழ்த்தரமானது பொறாமை, நம்பக்கூடாதது வதந்தி, ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு, செய்ய வேண்டியது உதவி, விளக்க வேண்டியது விவாதம், உயர்வுக்கு வழி உழைப்பு, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு, பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாது நன்றி. இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை என்று உள்ள மனிதனிடம் நீ சவால் விடாதே. நீ நண்பனாக இரு, உனக்கு நண்பன் இருக்க வேண்டும் என்று எப்போதும் ஆசைப்படாதே.